வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் அது எந்த பேஜில் இருக்குமா கொண்டு கொடுத்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் புக்கை எடுத்து எப்பயுமே படிங்க மறந்தா. அதே போல் நீங்கள் படித்தது எந்த புக்குன்னு சொல்லி கமெண்டில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் எடுத்தும் கொடுப்போம். நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் புக்கை எடுத்து படித்து பழகுறதுனால எப்பயுமே மறக்காது. இப்போ கோர்ட் எக்ஸாம்லாம் அதோடய சிலபஸ்லாம் பார்த்திங்கன்னா 10th புக்கு வரைக்கும் இருக்குது. எக்ஸாமினர், பைலிஃபு அந்த எக்ஸாம்ஸ்லாம். ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. அது நம்ம சேனலில் போகிற கொஸ்டினை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு வராத மாதிரி நான் கேரண்டி கொடுக்குறேன். சரிங்களா? டிஎன்பிசிக்கு நம்ம உள்ள வரைக்கும் எல்லாமே படித்து தான் ஆகணும். ஆனால் கோர்ட் எக்ஸாம் அப்படி கிடையாது. 90% புக் பேக் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 10% வந்து நான் சொல்கிற இடத்துலேருந்து தான் வரும். ஏன்னா அதை நல்லா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா டிஎன்பிசி படிக்கிறவங்க எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்கள். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த மாதிரி போடுறவங்க இங்கே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் கொஸ்டின் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறேன். ஆனால் வந்து மோரார்லெஸ் எல்லாம் தமிழ் நீங்கள் படித்து தான் ஆகணும். 50க்கு 50 எடுக்கலாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில். அதே மாதிரி ஜிகேலையும் நீங்கள் 50க்கு 50 எடுக்கிற மாதிரி 90 எடுத்துட்டிங்கன்னா ஜாப் கன்ஃபார்ம். கோர்ட் எக்ஸாமு நல்ல ஜாபு. அதே போல் நீங்கள் டிஎன்பிசி படிங்க, அதுவும் நல்ல ஜாபு. டிஎன்பிசிக்கு கொஞ்சம் ஆழமாக படிக்கணும். ஒரு 300 பேஜ் படிச்சிங்கன்னா 10 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சியில் 300 பேஜுக்கு 10 கொஸ்டின். அப்போ நீங்கள் 10,000 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் முழு மார்க் 200 கொஸ்டின் அடிச்சிடலாம். நம்ம சேனலே அதையும் கொடுத்துருக்கோம். 10,000 ஜிகே. அவங்க மனசு வந்து தயாராக இருக்கணும். 10,000 கொஸ்டின் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிற தயார் நிலைக்கு வந்துடுங்க. இல்லை நான் வந்து இது படித்தா முக்கியம், அது படித்தா முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எப்பயுமே நம்மளால் அந்த கட் ஆஃப் மார்க் எடுக்க முடியாது. பாஸ் ஆகிடலாம். 90 மார்க் 6 வேணால் எடுக்கலாம். அந்த 1 மார்க் 2 மார்க்லாம் போகிறது நம்ம மனநிலையை போகிறது. கொஞ்சம் படித்தா போதுங்கிற மனநிலைமைனால மட்டும்தான். ஷார்ட்கட்டு வந்து படிக்கலாம், வேணான்னு சொல்லலை. ஆனால் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது நம்மளோட கெப்பாசிட்டி. எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுருக்கோம், எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், எதை திருப்பி படிச்சிருக்கோம். ஏன்னா எல்லாம் 4 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம்லாம் படித்து தான் பாஸ் ஆகுறாங்க. அப்படின்னா அங்கே நிறையா விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற பொறுத்தும் கொஸ்டின். இப்போ நான் எடுத்து தமிழ் கொஸ்டினே வந்து நல்லா சுற்றி எடுத்திருப்பேன். டேரெக்டாக கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டின்லாம் வராது. தமிழே நல்லா ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அதே மாதிரி மேக்ஸு ரொம்ப முக்கியம்.